بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வாரங்களில் சொர்க்கத்தின் இன்பங்களை குறித்தும் அந்த சொர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் யார் யார் என்பதை குறித்தும் குர்ஆன் சுன்னா ஒளியிலே முக்கியமான சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை, அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதிகளை கேட்ட மாத்திரத்திலேயே நம்மில் ஒவ்வொருவருக்கும் எப்படியாவது அந்த சொர்க்கத்தின் கடைசி படித்தரத்திலாவது நாம் இடம்பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசையினால் மட்டும் அந்த சொர்க்கத்தை அடைந்துவிட முடியுமா என்று சொன்னால், ஆசையினால் மட்டும் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளாக மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்றதோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடப்பதற்கு நம்மால் இயன்ற அளவு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மரணம் முதல் மறுமை வரை என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பு இன்னும் ஒன்று அல்லது 2 அல்லது 3 வகுப்புகளோடு
இந்த தலைப்பின் கீழ் உள்ள வகுப்பு நிறைவு பெற்றுவிடும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நபிமார்கள் வரலாறு என்ற ஒரு தொடர் கல்வி வகுப்பை எடுத்து வந்தோம். அதில் கடைசியா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தொடரோடு நிற்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரை தொடர்ந்து என்ன செய்வோம், இந்த வகுப்பு நடந்து முடிந்த பிறகு அந்த வகுப்பை நாம் தொடர்ந்து நடத்துவோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்ன? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லுகின்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். ஈமான் கொண்டு சாலிஹான நல்லமல்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொண்டு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்திலே 2 காரியங்களை சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஒன்று அல் ஈமான், 2வது அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான், அமிலுஸ் ஸாலிஹாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஈமான் என்றால் நாம் எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, தூதர்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் எழுப்பப்படுவோம் என்ற மறுமையை நம்புவது, நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது என்று விதியை நம்புவது, இதான் ஈமான். இந்த ஈமான் யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலமாக ஈமான் குறையும். இது ஈமானை பற்றிய சுருக்கமான வரைவிலக்கணம். அதிகமான வகுப்புகளிலே நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈமான் கலப்பிடம் இல்லாத ஈமானாக இருக்க வேண்டும். கலப்பிடம் இல்லாத ஈமானாக இருந்தால்தான் சொர்க்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். வெறுமனே அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டு விட்டேன், ஈமானுடைய 6 காரியங்களையும் நான் நம்பிவிட்டேன் என்ற காரணத்தினால் ஒருவன் சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது. அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அறிய வேண்டிய முறைப்படி அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஈமானில் கலப்பிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல 82வது வசனத்திலே சொல்கின்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். ஈமான் கொண்டவர்கள் அந்த ஈமானிலே ظுல்மை கலக்க மாட்டார்கள், அநியாயத்தை கலக்க மாட்டார்கள், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஈமானில் ظுல்மை கலக்க மாட்டார்கள் என்றால் ظுல்ம்னா என்ன? ظுல்ம்னா என்ன? அநியாயம். அநியாயம்னா அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் எது? ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அநியாயத்தை ஈமானோடு கலக்க மாட்டார்கள் என்ற இந்த வசனம் இறங்கிய உடனேயே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் இறங்கிய உடனேயே சஹாபாக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஐயுனா லம் யظلم நஃப்ஸஹு, யார்தான் அநியாயம் செய்யாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும்? ஏதாவது ஒரு கட்டத்திலே ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருப்போமே, யார்தான் அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா ததுன்னூன், நீங்கள் எண்ணுகின்ற அநியாயம் அல்ல, இன்னமா ஹுவ கமா கால லுக்மானு லிஇப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் இருக்கின்றதே அந்த அநியாயம்.
என்ன உபதேசம் சொன்னாங்க? மாஷா அல்லாஹ். யா புனைய, யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை செய்தவன் தன்னுடைய வாழ்நாளிலே தௌபா செய்து மீளாமல் இந்த அநியாயத்தை செய்தவனாக மரணித்து விட்டால் ஒருபோதும் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது. நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் ஷிர்க்கு, எப்ப பார்த்தாலும் தௌஹீது, எப்ப பார்த்தாலும் சிலை வழிபாடு, கபர் வழிபாடு, இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது இந்த தௌஹீத். ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிப்பது இந்த ஷிர்க். அதனால இதை குறித்த விழிப்புணர்வு, எச்சரிக்கை மரணம் வரை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள யாருமே அநியாயம் செய்யாமல் இருக்க மாட்டோமே என்று சொல்லும்போது, அநியாயம் என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் அநியாயத்திலேயே மிகப்பெரிய அநியாயம் என்று ஷிர்க்குக்கு விளக்க உரையை சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஹைபருடைய யுத்தம், எந்த யுத்தம்? எந்த யுத்தம்? ஹைபருடைய யுத்தம். அந்த யுத்தத்தில் சஹாபாக்களில் சிலர், ஒரு மனிதர் வீர தீரமாக போரிடுகிறார். வீர தீரமாக போரிட்ட உடனேயே அந்த மனிதனை பார்த்து ஃபுலான் ஷஹீத், வீர தீரமாக போரிட்டு ஒரு மனிதன் மரணித்து விடுகின்றான். அந்த மனிதரை பார்த்து ஃபுலான் ஷஹீத், ஃபுலான் ஷஹீத், இந்த மனிதன் ஷஹாதத்தை அடைந்து விட்டான், ஷஹாதத்தை அடைந்து விட்டான் என்று சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கல்லா, அப்படி அல்ல, இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், அந்த மனிதரை நான் நரகத்திலே காண்கிறேன் அப்படிங்கிறாங்க. காரணம், போரிலே கனிமத் பொருளை அவர் மோசடி செய்து விட்டார். பெரிய அளவிலான மோசடி எல்லாம் கிடையாது, சின்ன மோசடி நம்முடைய பார்வையில். போர்வையை அவர் போரிலே கிடைத்த கனிமத் பொருள், ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார், அதுதான் அவர் செய்த மோசடி. இதன் காரணமாக அவரை நான் நரகத்திலே பார்க்கிறேன் என்று சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்றாங்க, இதுஹப் ஃபனாதி ஃபின்னாஸ், செல்லுங்கள், மக்களை அழையுங்கள், மக்களுக்கு அறிவியுங்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமினூன், மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. கலப்படம் இல்லாத ஈமானுடைய மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியேறுகின்றார்கள், மக்களை அழைக்கின்றார்கள், இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் முஃமினூன், மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்ற அறிவிப்பை அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 114வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டும், சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும், அந்த ஈமான் கலப்படம் இல்லாத ஈமானாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்திலே வந்தார்கள், எனக்கு சுப செய்தி சொன்னார்கள். சொன்னாங்க, மன் மாத்த மின் உம்மத்திக, மன் மாத்த மின் உம்மத்திக, உங்களுடைய சமுதாயத்திலே யார் மரணிக்கின்றார்களோ, லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன், எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் உங்களுடைய சமுதாயத்திலே யார் மரணிக்கின்றார்களோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே பிரவேசிப்பார். அப்ப கேட்கிறாங்க, வைன் ஸனா வைன் ஸரக, அவர் விபச்சாரம் செய்தாலுமா திருடினாலுமா? ஃபகால வைன் ஸனா வைன் ஸரக, அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அந்த பாவம் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டால்
அல்லது அந்த பாவத்திற்கான தண்டனை நரகத்திலே வழங்கிவிடப்பட்டால் அதற்கு பிறகு அவர் கடைசியாக செல்லக்கூடிய இடம் சொர்க்கம்தான். இந்த ஹதீஸை நேரம் உல்டாவா வழங்கக்கூடாது. அப்ப திருடலாம், விபச்சாரம் செய்யலாம், அப்படி அல்ல. தௌஹீத் ஒருவரிடத்திலே இருந்து அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் ஒருவர் இணை வைக்கவில்லை என்றால் அவருக்கு நிரந்தர நரகம் கிடையாது. அவர் செய்த பாவங்கள் அளவுக்கு நரகத்திலே தண்டிக்கப்பட்டு இறுதியாக அவர் சொர்க்கத்திலே அனுப்பப்படுவார் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப ஷிர்க் என்பது, இணை வைப்பு என்பது நம்முடைய வாழ்விலே அதன் வாடை கூட நாம் நுகரக்கூடாது. ஷிர்க்கினுடைய எந்த விதமான ஒரு அம்சமும் நம்முடைய வாழ்விலே இடம்பெற்று விடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல் இஹ்லாஸ். சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகளில் ஒன்று அல் இஹ்லாஸ், உள தூய்மை. எந்த ஒரு அமலை செய்தாலும், எந்த ஒரு பணியை செய்தாலும், எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நிறைவேற்றினாலும், எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். இத்திபாஉர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வேண்டும். அப்போ மூன்றாவது விஷயம் அல் இஹ்லாஸ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான்காவதாக சொர்க்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய நற்காரியங்களாக பார்க்கின்றோம் பொறுமை. பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பண்பை நமக்கு தந்தருவானாக. ஆமீன் சொல்லலாம். இதுக்கெல்லாம் சரியா? சரி. அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அவர்கள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்க மாளிகைகளிலே அவர்களை நாம் தங்க வைப்போம். லனுபவ்வி அன்னஹும் மினல் ஜன்னதி குரஃபன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன். நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுடைய அந்த கூலி எவ்வளவு பாக்கியமானது என்று அல்லாஹு தஆலா 29வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்திலே சொல்கின்றான். அடுத்த வசனத்தில் சொல்றான் அல்லாஹு தஆலா, உயர்தரமான சொர்க்கத்து அறைகளிலே அவர்கள் தங்க வைக்கப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லதீன ஸபரு, அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்களுடைய இரட்சகனின் மீது முழுக்க முழுக்க தவக்குல், நம்பிக்கை வைத்தார்கள். பொறுமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அறிஞர்கள் 3 வகையாக பிரிக்கின்றார்கள். பொறுமை, நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும். நல்ல அமல்களை செய்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும். இரண்டாவது, ஹலால் ஹராமை பேணி வாழ்வதற்கு ஒரு பொறுமை வேண்டும். ஏன்னா நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதன் லா யுபாலி, அவன் பொருட்படுத்தவே மாட்டான். தன்னுடைய செல்வம் ஹலாலில் இருந்து கிடைத்ததா ஹராமில் இருந்து கிடைத்ததா என்று பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று மறுமையின் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய இரண்டாவது பொறுமையினுடைய வகையில இரண்டாவது வகை, ஹலால் ஹராமை பேணி என்ன செய்ய வேண்டும்? ஹலால் ஹராமை பேணி வாழ்வதற்கு நமக்கு பொறுமை தேவை. மூன்றாவது, சோதனைகள் ஏற்படும் போது நமக்கு பொறுமை தேவை. பொறுமை 3 வகை. நல்ல சாலிஹான அமல்களை செய்வதற்கு பொறுமை வேண்டும், ஹலால் ஹராமை பேணி வாழ்வதற்கு பொறுமை வேண்டும், சோதனைகள் ஏற்படும் போது பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகள் எத்தனை வழிமுறைகளை சொன்னோம்? 4 வழிமுறைகளை சொல்லி இருக்கிறோம். சரியா? 5வது ஒரு வழிமுறை என்னன்னா தவக்குல். நம்ம சொன்னோமா இல்லையா? தவக்குல், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹு
வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை இரண்டு நபிமார்கள் இரண்டு கட்டங்களிலே சொல்கின்றார்கள். இரண்டு நபிமார்கள் இரண்டு கட்டங்களிலே சொல்கின்றார்கள். காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியப்படும் போது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்திலே மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் போது சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்தில் சொல்றான், இன்னன்னாஸ கத் ஜமஊ லக்கும். மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று குழுமி விட்டார்கள். ஃபக்ஷௌஹும், அவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லும்போது ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது. வகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். இரண்டு நபிமார்களும் இரண்டு கட்டங்கள்லாம் சாதாரண கட்டம் அல்ல. நெருப்பிலே தூக்கி வீசி எறியப்படும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இஸ்லாமிய சமூகத்தை அடிச்சுவடில்லாமல் அழித்துவிட வேண்டும் என்று விரும்பும் போது, நாடும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 65வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே சொல்கின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ். கட் பண்ணி விடுங்க யாரது. வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் வமன் யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுகின்றார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனுக்கு போதுமானவன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நம்ம பொறுமை, அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் எங்களுக்கு பாதுகாவலன், பேசுவதற்கு நல்லா இருக்கும். ஆனா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இது இருக்கின்றது. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவர்கள் பொறுப்பு சாட்டினார்கள். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை கைவிட மாட்டான் என்ற உறுதியான அந்த நம்பிக்கை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 23வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம், ஃபலம்மா தராஅல் ஜம்ஆனி, இரண்டு கூட்டங்களும் சந்தித்த போது, கால அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதரக்கூன், மூசாவே பின்னால் ஃபிரௌனுடைய படை, முன்னால் கடல், நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டு விடுவோமே என்று சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தவக்குல், நம்பிக்கையாக இருக்க முடியும், யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தவக்குல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ثانية اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். பாருங்க, குகையிலே இரண்டு நபர்களும் ஒளிந்து கொள்கின்றார்கள். அப்படி ஒளிந்து கொள்ளும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, எதிரிகள் நம்மை கீழே பார்த்து விட்டால் அவர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள், நம்மை கண்டு விடுவார்கள் என்று சொல்லும் போது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க. இவ்வளவு பெரிய தவக்குல், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை என்று பாருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வின் மீது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன்,
அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன் என்று அவன் மீது தவக்குல் வைப்பது ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எத்தனை விஷயம் சொன்னோம்? 5 விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா இஸ்திகாமத். என்னது? இந்த கொள்கையின் மீது உறுதியாக இருப்பது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் தங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கின்றார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எப்போ? உலகத்திலேயா மரணத்திலேயா? எப்போ? இல்ல, மரண தருவாயிலே. மரண தருவாயில சக்கராத்துல் மௌத், அந்த மரணத்தினுடைய வேதனை இருக்குதா இல்லையா? அந்த வேதனையான நேரத்தில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக யார் இருக்கின்றார்களோ, மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் கவலைப்பட வேண்டாம். மலக்குமார்கள் சொல்வாங்க, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, இவர்கள் சொர்க்கவாசிகள், ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நல்லமல்களுக்காக அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா 46வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழிமுறைகளில் ஒரு வழிமுறை இஸ்திகாமத், மார்க்கத்திலே உறுதியாக இருப்பது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் அதிகமான பிரார்த்தனை என்ன? என்ன பிரார்த்தனை? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக நீ வைத்திரு. ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவன் குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்ற பிரார்த்தனை. நிறைய துஆ செய்ய வேண்டும், நிறைய துஆ செய்ய வேண்டும். மரணம் வரை இந்த மார்க்கத்திலேயே இருந்து இந்த மார்க்கத்திலேயே மரணிக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். எத்தனை விஷயங்கள் சொன்னோம்? 6. 7வது ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வை பயப்படுவது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரஹ்மான்ல, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்பதை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் உண்டு. சூரத்துர் ரஹ்மானுடைய 46வது வசனம். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிக 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 முக்கியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு காரணமாக இந்த பண்பு அமைந்து விடுகிறது. என்ன பண்பு? அல்லாஹுவையும் அவன் தூதரையும் யாரெல்லாம் பகைத்து கொண்டார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நாம நேசிக்க கூடாது. அவர்கள் சிலை வழிபடக்கூடியவர்களாக இருக்கலாம், கபர் வழிபடக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த கபர் வழிபாடிலே ஈடுபடக்கூடியவர்கள் ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய தந்தையாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர்களை ஒருபோதும் நேசிக்க கூடாது. அவர்களை என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது. அதுதான் மார்க்கத்தினுடைய வழிகாட்டல். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? இதை உல்டாவா நினைக்க கூடாது. நேசிக்க கூடாது என்றால் மூமின்களை நேசிப்பதை போன்று, மூமின்களை உற்ற நண்பர்களாக நேசிப்பதை போன்று அவர்களை நேசிக்க முடியாது. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம், அதுல எந்த தடையும் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்யலாம், அதுல எந்த தடையும் இல்லை. உலக ரீதியான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடலாம், எந்த தடையும் இல்லை. மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு வியாபாரம் செய்வதிலோ, அவர்களோடு கொடுக்கல் வாங்கலிலோ, அவர்களோடு ஒப்பந்தங்கள் செய்வதிலோ எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால்
அந்த நேசம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்ற நேசம், மூமின்களை நேசிப்பதை போன்ற அந்த நேசம் இருக்கக்கூடாது. மூமின்களை நேசிப்பதை போன்ற அந்த நேசம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட அந்த சமூக மக்கள், யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைத்துக் கொண்டார்களே அவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வலவ் கானு ஆபாஅஹும், அவர்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, அவ் அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானஹும், அல்லது அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தஹும், அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி. அப்ப குடும்பத்தார்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த மார்க்கத்திற்கு எதிரானவர்களாக இருந்தால், இந்த மார்க்கத்திற்கு விரோதிகளாக இருந்தால், அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணவே மாட்டீர்கள். உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களுடைய உள்ளங்களே அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். வஅய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு, அல்லாஹ் தஆலா அவனுடைய ஆன்மாவினால் இவர்களை பலப்படுத்தினான். வயதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை நுழைவிப்பான். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே நிலையாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹுடைய அணியினர், அல்லாஹுடைய கூட்டம். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், உண்மையான ஹிஸ்புல்லாஹ் யாரு? உண்மையான ஹிஸ்புல்லாஹ் யாரு? உலாயிக ஹுமுல், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹுடைய கூட்டத்தினர். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹுடைய கூட்டத்தினர் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஹிஸ்புல்லான்னு பேர் வச்சவங்க எல்லாம் அல்லாஹுடைய ஹிஸ்புல்லா ஆயிர முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், ஹசன் ஹுசைனை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹுவாக நினைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், சமாதி வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் ஹிஸ்புல்லா கிடையாது. அவர்கள் தங்களுக்கு ஹிஸ்புல்லா என்று பெயர் வைத்தாலும் ஹிஸ்பு ஷைத்தான். அவங்க எல்லாம் யாரு? ஹிஸ்பு ஷைத்தான், ஷைத்தானின் கூட்டத்தார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு நூல் இருக்கின்றது, அவுலியா உர் ரஹ்மான், அதாவது அல் ஃபுர்கான் பைன அவுலியா இர் ரஹ்மான் அவுலியா ஷயாத்தீன், ஷைத்தான், இறைநேச செல்வர்களும் ஷைத்தானின் தோழர்களும். படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு புத்தகம். ஷேக் கமாலுத்தீன் மதனி ரஹிமஹுல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய புத்தகம் இறைநேச செல்வர்களும் ஷைத்தானின் தோழர்களும். அப்ப உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். யார் வெற்றி பெறக்கூடியவர்கள்? அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிராக தந்தையோ பிள்ளையோ மகனோ யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விட வேண்டும். அவர்களோடு நாம் நேசம் வைக்க கூடாது, அவர்களோடு நட்பு பாராட்டக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் செத்து போச்சு. இன்றைக்கு அதாவது தௌஹீதினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் 80லிருந்து ஒரு 90 இடைப்பட்ட காலங்கள்ல ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு உரமூட்டப்பட்ட ஏகத்துவ பிரச்சாரம் அது தனித்துவமாக விளங்கியது. ஒரு ஷக்சியத், ஒரு தனித்துவமாக இருந்தது. அதற்கு உரம் போடப்பட்ட வசனங்கள் இந்த வசனங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு கொள்கை பற்று, கொள்கை உறுதி, எப்படியான ஒரு கொள்கை உறுதியோடு இருந்தார்கள் மக்கள். இன்றைக்கு எல்லாம் சமரசம், கொள்கையில் சமரசம் செய்ய துணிந்து விட்டார்கள். சமூகத்தின் பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லி
கொள்கையில் சமரசம் செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் ஓட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கோயில்ல போய் கும்பிடுவது, இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான செயல்கள், மார்க்கத்திற்கு எதிரான செயல்கள். ஒருபோதும் இதை ஆதரிக்க கூடாது. இதை செய்யக்கூடியவர்களை மேடையேற்றவும் கூடாது. நம்ம நினைக்கிறாங்க சில பேர், அரசியல் தலைவர்களை மேடையேற்றி விட்டால் சமூகத்திற்கு எல்லாம் பெரிய பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படின்னு. அல்லாஹுடைய பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பு. கொள்கையில உறுதி வேண்டும். கொள்கை தூய்மையானவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களோடும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது காலூ லிகௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னா புரஆஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொண்டேன். வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அதையும் விட்டு நான் விலகிக் கொண்டேன். கஃபர்னா பிக்கும், உங்களை நான் நிராகரித்து விட்டேன். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா ஹத்தா துஅமினு பில்லாஹி வஹ்த. எப்படியான வசனம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்படி இடி மாறியான வசனம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னா புரஆஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொண்டேன். இதான் கொள்கையின் மூலமாக ஏற்பட்ட பிரிவு. இதான் கொள்கையின் மீது உள்ள பற்று, கொள்கையின் மீது உள்ள பாசம், தௌஹீதின் மீது உள்ள அன்பு, குஃப்ரின் மீது உள்ள வெறுப்பு, ஷிர்கின் மீது உள்ள வெறுப்பு. இன்னா புரஆஉ மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொண்டேன். உங்களை மட்டுமல்ல, வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹுவை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். தனி மனிதர். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கோயில்ல போய் கும்பிடுறாங்க, பரிவட்டம் கட்டுறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, அந்த பூஜை புனஸ்காரங்களிலே பங்கு பெறுகிறார்கள். என்ன தௌஹீத், என்ன கொள்கை? சில மக்கள் நினைக்கிறாங்க மனதிலே ஈமான் இருந்தால் போதுமானது, நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கருதுகிறார்கள். ஈமான் என்பது செயலோடு தொடர்புடைய ஒன்று, புரிந்து கொள்ள வேண்டும். செயலோடு தொடர்புடைய ஒன்று. ஒருவன் வெளிப்படையாக செய்கின்ற செயல் அவனுடைய ஈமானை பாதிக்கும். அதனாலதான் அல் ஈமான் யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலமாக ஈமான் குறையும். அப்ப ஈமானுக்கும் செய்யக்கூடிய ஷிர்கான குஃபரான காரியங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அந்த ஷிர்கான குஃபரான காரியங்களை செய்வதன் மூலமாக ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது முர்ஜியாக்களுடைய கொள்கை. யாருடைய கொள்கை? முர்ஜியாக்களுடைய கொள்கை. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களையும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களையும் நான் நிராகரித்து விட்டேன். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா ஹத்தா துஅமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் ஈமான் கொள்ளுகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது. நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், கொள்கை சம்பந்தப்பட்ட வசனம். அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வசனம் இந்த வசனம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த கொள்கை உறுதி, இந்த கொள்கை உறுதி யாரிடத்திலெல்லாம் இருக்கின்றதோ இந்த கொள்கை உறுதி அவனை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய நல்லமல்களில் ஒன்றாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. எத்தனை விஷயங்களை சொன்னோம்? 8. அடுத்து 9வது விஷயம் என்னன்னா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 13வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்றான். நிறைய, கிட்டத்தட்ட
ஒரு 8 பண்புகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேதத்தை அறிந்து கொள்வார்கள். வேதத்தை படிப்பது, வேதத்தை புரிவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆனை புரிவது, அந்த குர்ஆனின் அடிப்படையில் செயல்முறைப்படுத்துவது, இதுவும் சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய நல்லமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. யூஃபூன பி அஹ்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். வலா யன்குதூனல் மீசாக, அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறிக்க மாட்டார்கள். வல்லதீன யஸ்லூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயக்ஷௌன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப் வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويذرعون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய, சொர்க்கத்தை அடையக்கூடிய 8 வழிமுறைகளை சொல்லுகின்றான். என்ன வழிமுறை? 9வது வேதத்தை உண்மையாக அறியக்கூடியவர். 10வது அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர். 11வது உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளாதவர். 12வது இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழக்கூடியவர். 13வது மறுமையின் விசாரணையை பயப்படக்கூடியவர். 14வது தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர். 15வது இரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள். 16வது நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இப்படி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நல்லமல்கள், இந்த நற்காரியங்களை செய்யும் பட்சத்தில் இந்த நற்காரியங்களின் மூலமாக அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும், சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளாக இஸ்லாம் இதையெல்லாம் சொல்லுது. அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். அல்லாஹ் சொல்றான், திட்டமாக மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு நிற்பார்கள். ஏற்கனவே தொழுகையில உள்ளச்சத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசி இருக்கிறோம். அப்ப தொழுகையில் உள்ளச்சத்தோடு அவர்கள் நிற்பார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். ஏதாவது லகு என்று சொன்னால் வீணான விஷயங்கள் நடைபெறும் போது அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் வீணான விஷயங்களோடு அதிகமான வீணான விஷயங்கள் தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 716வது செய்தியாக இடம்பெறுகிறது, ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ். சொர்க்கம் எதனால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அசிங்கங்களால், ஆபாசங்களால், அருவருக்கத்தக்க காரியங்களால், வெறுக்கத்தக்க காரியங்களால் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. வஹுஃபத்தின் நார் பிஷ்ஷஹவாத், வஹுஃபத்தின் நார் அதாவது பில் மக்காரிஹ். இந்த உலகத்துல சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இந்த உலகத்துல நாம வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டங்களை கொண்டு துன்பங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருக்கு. எப்படி சொர்க்கத்துக்கு ஒருத்தன் செல்லணும்னா அல்லாஹ் கேட்கிற மாதிரி, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னஹ், சொர்க்கத்திற்கு நீங்கள் இலகுவாக சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்ப சொர்க்கம் என்பது பில் மக்காரிஹ், துன்பங்களாலும் கஷ்டங்களாலும் சூழப்பட்டிருக்கிறது. வஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் மனோ இச்சையினால் சூழப்பட்டிருக்கிறது, மனோ இச்சையினால் சூழப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், 25வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம், வைதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, அவர்கள் வீணான காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் செல்வார்களேயானால் கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். ரியாதுக்கு போயிட்டு இருக்கீங்க, ரியாதுல என்ன நடக்குது? அவன் இந்த வீணான விஷயம் நடக்கும்போது கண்ணியமாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். அங்க என்னதான் நடக்குது போய் பார்ப்போம், அப்படி போகக்கூடாது. இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற அந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது. லகு, இதெல்லாம் வீணானது.
அரசாங்கமே நடத்தினாலும் அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கவில்லை. சில பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அரசாங்கம் சில விஷயங்களை எல்லாம் அனுமதிச்ச உடனேயே மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். அதாவது சுப்ஹானல்லாஹ், யாருடைய உள்ளத்தை வேண்டுமானாலும் அல்லாஹு தாலா எப்போது வேண்டுமானாலும் புரட்டி விடுவான். அது எவ்வளவு பெரிய இடத்துல ஒருத்தர் இருந்தாலும் சரி. ஆதில் கல்பானி என்று ஒரு அறிஞர், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதில் கல்பானி இவர் யார் தெரியுமா? மக்காவினுடைய ஹரமனுடைய இமாமாக நின்று தொழுகை நடத்தினார் சில காலங்கள். ஆதில் கல்பானி. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? இருக்காது. சினிமா படங்களிலே நடிக்கின்றார். ஹாலிவுட் படம் சொல்றோமா இல்லையா, அந்த ரேஞ்சுக்கான படங்கள்ல என்ன செய்யறாரு? நடிக்கிறாரு. இசை கூடும் என்று மார்க்கத்தின் சில ஆதாரங்களை தவறாக என்ன செய்யறாரு? மக்களுக்கு போதிக்கிறார். யார்? ஆதில் கல்பானி. ஹரமனுடைய இமாமாக இருந்தவர். நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா? அதான் யா முகல்லிபல் குலூப் ثبت قلبي على دينك ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة. துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்விடத்துல. இன்ஷா அல்லாஹ் இசை சம்பந்தமாக ஒரு தனி தலைப்பு பேசப்பட வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா, கண்ணியமான முறையில் ஒதுங்கி போயிடணும். நமக்கு இது தேவையில்லாத வேலை. ஏன்னா தேவையில்லாத வேலை. அல்லாஹுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹுடைய கோபம் இறங்கக்கூடிய இடம். கண்ணியமாக நாம் ஒதுங்கி சென்று விட வேண்டும். என்னதான் நடக்குதுன்னு போய் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஜும்மால அது என்ன பண்டிகை? ஹெலோவின் என்று ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை ஏன் கொண்டாடக்கூடாது, அதற்கான 10 காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தனி தலைப்பாக பேசியிருக்கிறோம். அதனால அதுக்குள்ள டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப வீணானவற்றை நாம் கடந்து சென்றால், அதை புறக்கணித்தால், அதுவும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வழிமுறையாக ஆகிவிடுகிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தகா வராஅ ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس ஹும் ஃபீஹா காலிதூன். இதிலையும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான சில வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். என்ன? தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள், ஜக்காத்தை முறையாக தவறாது கொடுத்து வருவார்கள். செல்வம் படைத்தவர்கள் நெஞ்சிலே கை வைத்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் முறையாக நம்முடைய செல்வத்திற்கு அதை கணக்கு பார்த்து, மேலே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நீங்கள் உங்களையே விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நகைக்கு முறையாக ஜக்காத் கொடுக்கப்படுகிறதா? நீங்களே உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு சின்ன பிள்ளையினுடைய கையில ஒரு காப்பை பார்க்கறாங்க, ஒரு வளையத்தை பார்க்கின்றார்கள். இதற்குரிய ஹக்கை நீ நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்ட உடனேயே அந்த பெண்மணி இல்லை என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நாளை மறுமையில் நெருப்பாலான ஒரு வளையம் அணிவிக்கப்படுவதை நீ விரும்புகின்றாயா? களத்தி தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அதனால கணவனிடத்திலே செல்வம் இல்லாமல் இருக்கலாம், கணவனுடைய வருவாய் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கலாம். கணவனிடத்திலே வருவாய் இல்லை என்பதற்காக நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால், நாளை மறுமையில்
எந்த நகைகளுக்கு ஜக்காத்தை கொடுக்காமல் அதை விற்று கொடுக்காமல் இருந்தீர்களோ அந்த நகைகள் உங்களுடைய நரகத்தின் அணிகலனாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அதனால ஜக்காத்தை தவறாது கொடுத்து வருவார்கள், வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், அமானிதத்தை நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள், வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள், தொழுகையை குறித்த காலத்திலே முறையோடு பேணுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் எல்லாம் என்ன செய்கின்றான்? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை, வழிகாட்டல்களை சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றான், இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையான காரியங்களிலே அவர்கள் விரைந்து செல்வார்கள். வயதுஊனனா ரகபன் வரஹபா வகானூ லனா காஷிஈன், சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசை, நரகத்தின் மீது உள்ள அச்சம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஆசையோடும் அச்சத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியானால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன், அவர்கள் தங்களுடைய சாட்சியங்களில் உறுதியாக இருப்பார்கள், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஹாஃபஸ அலா ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை யார் முறையாக பேணி தொழுகின்றார்களோ, ருக்கூஹின்ன வ சுஜூதிஹின்ன, அதனுடைய ருக்கூவையும் சுஜூதையும் வ வுதுஇஹின்ன, அந்த வுதுவையும் வ மவாகீத்திஹின்ன, அதனுடைய நேரங்களையும் யார் முறையாக பாதுகாக்கின்றார்களோ, வ அலிம அன்னஹுன்ன ஹக்கும் மின் இன்தில்லாஹி அஸ்ஸ வஜல், இன்தல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்று யார் அறிந்து வைத்திருக்கின்றார்களோ, தஹலல் ஜன்னா அவு வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்மதுல இந்த ஹதீஸ் 22809வது செய்தியாக இடம்பெறுகிறது, இல்மனுலி சித்தன், எனக்கு 6 விஷயங்களை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால், மின் அன்ஃபுசிக்கும் அல்மன் லக்குமுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். 6 விஷயங்களை சொல்றாங்க. பேசினால் உண்மையை பேசுங்கள், வஅஃபு இதா வஅத்தும், வாக்களித்தால் அதை நிறைவேற்றுங்கள், வஅத்துல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுங்கள், இது அத்துமினன்தும், அதுபோன்று அமானிதத்தை பேணுங்கள், வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய வெட்கத்தலங்களை பேணுங்கள், வகுத்து அபுசாரக்கும், உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், வகுஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை பிறருக்கு தீமை செய்யாமல் அதிலிருந்து தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 விஷயங்களையும் நீங்கள் பேணினால் உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த ஹதீஸ்ல நாம என்ன செய்றோம்? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சஹீஹ் புகாரில சொல்றாங்க, சஹீஹ் புகாரில இடம்பெறுகின்ற செய்தி 6474வது செய்தி, மை யதுமன் லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மன் லஹுல் ஜன்னா, யார் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, 25வது விஷயம் உண்மையை பேசுவது, 26வது விஷயம் அமானிதங்களை ஒப்படைப்பது, கற்பை பாதுகாத்துக் கொள்வது, பார்வையை தாழ்த்துவது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் கரங்களை பாதுகாத்துக் கொள்வது, நாவை பாதுகாத்துக் கொள்வது, இது எல்லாம் சொர்க்கத்தின் பக்கம் நம்மை கொண்டு செல்லக்கூடிய, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளாக இஸ்லாம் சொல்வதை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதுபோன்று நோன்பு நோற்பது, அது சம்பந்தமான ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவும் இன்னொரு உம்ராவுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளாக எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கிறோம்? இல்ல, 32 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனை விஷயங்கள் பார்த்திருக்கிறோம்?
32 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது சம்பந்தமான கூடுதலான தகவல்கள் வரக்கூடிய வாரங்களிலே நாம் தெரிந்து கொள்வோம். எந்த செய்திகளை நாம் தெரிந்தோமோ அதன் அடிப்படையில் செயலாற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.